ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜென்ரல் ரூல் இருக்குது. என்னென்னா, கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டெக்னிக்கல் தெரியலை அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே போல் ஃபண்டமெண்டல் தெரியல அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகே, அது ரொம்ப லாஸை கொண்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இன்ட்ராடேங்கிறது வேறு. ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேரி ஃபார்வேர்டுன்னு எடுத்தாலே நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தெரியணும். ஏன்னா ஒரே நாளையிலே கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் விழுந்த ஸ்டாக்ஸை நிறைய இருக்குது. ஒரே நாளில் காணாமல் போன ஸ்டாக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலுங்கிறது கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்டாக்கோடைய கம்ப்ளீட்டான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பார்த்துட்டு ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குஜராத் அல்கலிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதாவது பொதுவாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம என்ன கம்பெனியை நம்ம போட்டோமோ அந்த கம்பெனியை அந்த கம்பெனியினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துரும். அதனுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து எல்லாமே இந்த ஸ்டாக் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் கிளியராக கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம அதனுடைய டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கிறது, அந்த டேட்டாவை எடுத்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, இதுதான் மெயின் திங். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலுங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் அப்படின்னாக்க நியூஸஸ்ஸு அப்படின்னு நினைப்பாங்க. ஃபண்டமெண்டலுங்கிறது நியூஸஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலுங்கிறது அந்த கம்பெனியுடைய டேட்டாஸ், அதனுடைய ஃபினான்ஷியல் டேட்டாஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்னென்ன கேட்டகரியில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 6 விதமான அப்ரோச்சில் அந்த டேட்டாஸ் நம்ம எடுக்கணும். ஒன்று நல்ல ரிட்டர்ன் கொடுக்க கம்பெனியாக இருக்கணும். ஓகே, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். ரெண்டாவது அந்த கம்பெனி எப்படி எஃபிஷியன்சி இருக்குது, மற்ற கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் அதனுடைய கொடுக்கக்கூடிய திறன், அதை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு உண்டான டேட்டாஸ் கிட்டத்தட்ட 10 வகையான டேட்டாஸ் எஃபிஷியன்சி டேட்டாஸ் இருக்கும். அதே போல் க்ரோத் ரேட்டுங்கிறது ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, ஸோ அதை அதுக்குண்டான டேட்டாஸு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா 4வதாக சால்வன்சி ரேஷியோங்கிறது நம்மளுடைய மார்ஜினல் சேஃப்டி. அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம மணியை அந்த கம்பெனியில் போடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஒர்த்தான கம்பெனியாக இருக்கணும். அதாவது அதனுடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 1000 crores இருக்கும். ஓகே, பட் இன்றைக்கி அதனுடைய ட்ரேட் பண்ணக்கூடிய ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது அதனுடைய கையிருப்பு அடுத்த ஒரு 1 இயருக்கு அது எவ்வளோ கையிருப்பு வச்சுருக்கு, ஷார்ட் டேர்மாக லிக்விடிட்டி, அதாவது லிக்விடிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விடிட்டி கேஷ் எப்படி ரன் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் சால்வன்சி ரேஷியோ அடுத்த 1 இயருக்கு அந்த கம்பெனியில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, 1 or 2 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் இந்த சால்வன்சி ரேஷியோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கும். ஓகே, 4வது பார்த்திங்கனாக்கா கேஷ் ஃப்ளோ ரேஷியோ. அதாவது ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணுது, அந்த ஏர்ன் பண்ணுறதுலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் திருப்பியும்
அந்த அந்த கம்பெனிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது அசட் வாங்கி வைக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த ப்ராஃபிட் ஆனது போதா. ஸோ ஒன்ஸ் அந்த கம்பெனிலே திருப்பியும் வந்து ஒரு 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 10 crores வந்து ஏர்ன் பண்ணாங்க ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்படின்னா, இப்போ அந்த 10 crores வந்து 5 crores வந்து வெளியில் எல்லா எக்ஸ்பென்ஸு இது எல்லாத்துக்கும் போயிடுச்சு. மிச்சம் 5 crores வந்து பார்த்திங்கன்னா அதே பிஸ்னஸில் திருப்பியும் அதில் போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வந்து வளரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ரேஷியோ. 4வது வந்து பார்க்கும்போது வேல்யூவேஷன் ரேஷியோ. ஸோ இந்த வேல்யூவேஷன் ரேஷியோங்கிறது வந்து இது எல்லாமே நல்ல இதுவாக இருந்தாலும், இது மேலே உள்ள 5 இதுலேயுமே வந்து நல்ல கம்பெனியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கணும். கேஷ் ஃப்ளோவும் அதே மாதிரி தான், வேல்யூவேஷன்ஸ்லும் அதே மாதிரி தான். ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டாக் கிடைக்கணும். அதாவது ஒரு ஸ்டாக்கோடைய ரியல் வேல்யூ இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோடைய அதனுடைய ரிட்டர்ன்ஸு, அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய க்ரோத்து, அதனுடைய சால்வன்சி, அதனுடைய கேஷ் ஃப்ளோ ரேஷியோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி இந்த கம்பெனி வந்து 500 ரூபா ஒர்த்து வரும். ஓகே, ஸோ இந்த 500 ரூபா ஒர்த்தான கம்பெனி நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரங்கிறது கிடைக்குது. 500 ரூபா ஒர்த்தான கம்பெனி நம்மளுக்கு வந்து 400 ரூபாய்க்கு கிடைக்குதா இல்லை 300 ரூபாய்க்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அது இல்லாமல் 500 ரூபா ஒர்த்தான கம்பெனி வந்து 1000 ரூபா 2000 ருபீஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓவர் வேல்யூன்னு அர்த்தம். ஓகே, அண்டர் வேல்யூ அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிறது அண்டர் வேல்யூ. ஓகே, இந்த 6 கேட்டகரியிலையும் ஒரு ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி அப்படி வரக்கூடிய அந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்து அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி டெக்னிக்கலில் வந்து நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு பண்ணோம், அந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகம், மிக மிக அதிகம். நம்ம எதுவுமே இல்லாமல் வெறுமனே டெக்னிக்கலை மட்டும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலுங்கிறது செகண்டரி தான். ஃபண்டமெண்டலுங்கிறது பொசிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்விங் ட்ரேடுங்க இருந்தால் கூட சரி, நம்ம ஃபண்டமெண்டலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போகணும் டெக்னிக்கலுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது அப்படி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓவரால் வியூவில் வந்து அந்த குஜராத் ஆல்கலைஸ்ங்கிறது வந்து என்ன செக்டாரில் இருக்குது, கெமிக்கல் செக்டாரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியும் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட் கேப் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்காக இந்த டேட்டாஸ்க்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு இந்த டேட்டாக்காக இது டிசைன் பண்ண ஒரு எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து இந்த 6 கேட்டகரியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து இதில் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சீப்பான ரேட்டில் கிடைக்குன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூ அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து அதனுடைய ரியல் வேல்யூக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா வந்து இதில் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4054. அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 93. இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இதில் போட்டு பார்க்கலாம். இபிஎஸ் வந்து 93.98. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21.93. ஸ்டாக்கோட பிஇ வந்து 5.87. ஓகே, அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்க்கணும். பொதுவாக டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1க்கு மேலே இருந்துச்சுனாலே ஒரு நல்ல வேல்யூன்னு அர்த்தம். அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10ங்கிறது வந்து ஒரு நல்ல
வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரிட்டர்ன் ரேஷியோஸ் பார்க்கணும். ஸோ ரிட்டர்ன் ரேஷியோவில் வந்து இந்த ஸ்டாக் வந்து 14.92, 19.57, 11.38. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து பார்க்கணும். எஃபிஷியன்சி ரேஷியோவில் வந்து ஃபஸ்ட்டு எபிடா மார்ஜின் எவ்வளோ வருது? 35.50, 30.44, 21.29, 72.78, 5G 20.31, 0.53. அப்புறம் 52.37, 31.61, 32.38. ஸோ ஓவராலாக வந்து ரிட்டர்ன் ரேஷியோவும் எஃபிஷியன்சி ரேஷியோவும் நல்லாவே இருக்குது. ஓகே, ரெண்டு இதுலேயுமே வந்து மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து பையிங்கில் தான் காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து க்ரோத் ரேஷியோ அண்ட் ரிமைனிங்கில் உள்ளதை வந்து நம்ம போட்டு பார்க்கணும். க்ரோத் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல க்ரோத் இருக்க கம்பெனி வந்து புக் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய ப்ராஃபிட் ரேஞ்சும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் க்ரோத் ரேஷியோங்கிறது வந்து ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரோத் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக 76.53, 73.51, 73.93. ஓகே, ஸோ க்ரோத் ரேஷியோவும் இட்ஸ் குட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நெக்ஸ்ட்டு சால்வன்சி ரேஷியோ. ஸோ டோட்டல் டெப்ட் ஈக்விட்டி வந்து எவ்வளோ வருது? 0.08. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம் அந்த கம்பெனி. 1.36, 2.67. சால்வன்சி ரேஷியோலையும் குட்டாக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோவை பொறுத்தும் அந்த கம்பெனியோடைய குவாலிட்டி, அந்த பிஸ்னஸோடைய குவாலிட்டி வந்து கேஷ் ஃப்ளோவில் வந்து தெரியும். ஸோ கேஷ் ஃப்ளோவும் குட்னு தான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இப்போ வரைக்கும் அண்டர் வேல்யூனே வரல. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் 9.61, 1.34 and 10, 5.93, 2.09. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஓவராலாக அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து அதனுடைய ரியல் வேல்யூவோட கம்மியான ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இதை வந்து அடிஷ்னலாக வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம இதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். வந்து இதே ஸ்டாக்குக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட
எந்த 2016லேருந்து இந்த சார்ட் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் சார்ட்டையும் வந்து நம்ம பார்க்கும்போது மந்த்தையும் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல பாட்டம்லேருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. 132லேருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 930 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ 930 வரைக்கும் மேலே போன மார்க்கெட்டு அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து எனக்கு கரெக்ஷன் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ அந்த கரெக்ஷன் கொடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் கிளியராக வந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் வந்து டபுள் பாட்டம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நல்ல டபுள் பாட்டம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஃபர்தராக ரைஸ் ஆச்சுன்னா அகைன் திருப்பியும் வந்து அந்த பழைய உச்சத்தை வந்து தொடுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து என்ன பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் வந்து குட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து, ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு வந்து இந்த ஜோன் தான், இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு 380 தான் வந்து அதனுடைய ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த ஜோன் வந்து இந்த ஹையரு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. இங்கே வரைக்குமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஜோனாக தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால ஸோ அப் டு 500லேருந்து 470 இந்த ஜோன் வரைக்கும் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த ஹை வரைக்கும், இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து 780 ஆர் 750 வரைக்கும் வந்து மினிமம் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 50% வந்து மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லாங் டேர்மில் வந்து ப்ரீவியஸான ஹையையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம பார்த்தோம். ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.